வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது இந்தியா பாகிஸ்தான் இடையே சூழும் போர் மேகம், பாதுகாப்பு ஒத்திகை மேற்கொள்ள மாநிலங்களில் முன்னேற்பாடு, பயங்கரவாதத்தை ஒழிக்க இந்திய அரசுக்கும் கடும் நடவடிக்கை, போர் மூண்டால் நடக்கும் சாதக பாதகங்கள் என்ன என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். 26 சுற்றுலா பயணிகள் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுடப்பட்டு அவர்கள் உயிரிழந்தனர். அந்த சம்பவத்திற்கு உலகம் முழுவதும் கடுமையான கண்டனம் பாகிஸ்தானுக்கு தெரிவித்து வந்தன. ஆண்டோனியோ குட்டரஸ் உட்பட பல நாடுகளும் கூட இதற்கு கடும் எதிர்வினைகளை, கடும் கண்டனங்களை எழுப்பியது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் மிக ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்திய மக்களிடையே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபிய பயணத்தை முடித்துக்கொண்டு பாதியிலேயே திரும்பினார். அப்போது அவர் அந்த ஏர்போர்ட், அதாவது அந்த விமான நிலையத்திலேயே அதற்கான அந்த கூட்டத்தை நடத்தினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் அஜித் தோவல் அவர்களையும், வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அஜித் தோவல் அவர்களுடன் அந்த கூட்டத்தை நடத்தினார். அது மட்டுமல்லாமல் பல கூட்டங்கள் நடைபெற்றது. தற்பொழுது போர் மூளுமா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்து வந்தது. அந்த சூழ்நிலையில் தற்பொழுது பாதுகாப்பு ஒத்திகை, போர் ஒத்திகையானது நாடு முழுவதும் நடத்தப்பட வேண்டும். அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மே 7ஆம் தேதி, அதாவது நாளை நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. உள்துறை அமைச்சகம் சார்பாக இதற்கான பல்வேறு கூட்டங்களும் நடைபெற்றது. அந்தந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர்கள் உட்பட பலரும் பங்கு பெற்று அவர்களுக்கு பல அறிவுறுத்தல்களும் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாளை இந்த போர் ஒத்திகையானது நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் சென்னையில் மணலி, மீனம்பாக்கம், ஆவடி, கல்பாக்கம் ஆகிய இடங்களில் நடைபெற இருக்கிறது. நாடு முழுவதும் மொத்தமாக 244 இடங்களில் இந்த ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒத்திகை நடைபெறும் போது மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், போர் விமானங்கள் நமது எல்லைகள், நமது பகுதிகளில் நுழைந்தால் அபாய ஒலி ஏற்படுத்தப்படும். அந்த ஒலி எவ்வாறு இருக்க வேண்டும், அதே போன்று பாதுகாப்பான இடங்களுக்கு மக்கள் செல்வதற்கான அறிவுரைகள், அதே போன்று முக்கியமான இடங்கள், அதாவது இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும் அல்லது அணு உலைகள், இதுபோன்ற இடங்களில் தாக்குதல்கள் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதால் அந்த பகுதிகளில் இருளாக இருக்க வேண்டும். அதாவது சிறிய வெளிச்சம் கூட இருக்கக்கூடாது. எனவே அகல் விளக்குகளில் மக்கள் பழகிக் கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சிகள், அதே போன்று மக்கள் அந்த இடங்களிலிருந்து வெளியேற்றுவதற்கு பதுங்கு குழிகளில் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள், மின்சாரம் துண்டிக்கப்பட்டாலோ இணைய சேவை துண்டிக்கப்பட்டாலோ பதற்றம் அடைய வேண்டாம், அதே போன்று போலியான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டாம் போன்ற பல்வேறு விஷயங்களும் அறிவுறுத்தப்படுவதற்காகவே இந்த போர் ஒத்திகையானது நடைபெற இருக்கிறது. மேலும் இது பற்றி நாம் விவாதிப்போம், அதாவது விரிவாக விவாதிக்கலாம். அதாவது இந்த போர் ஒத்திகையில் எதற்காக செய்யப்படுகிறது, போர் மூலம் அபாயம் எந்த வகையில் இருக்கிறது என்பது போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. அது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் ஏர் வெட்டரன், முன்னாள் விமானப்படை வீரர் தளவாய் ராஜ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவா தளம் மாநில தலைவர் குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியின் திரு செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். என்னுடைய கேள்வியை முன்னாள் விமானப்படை வீரர் திரு தளவாய் ராஜ் உங்கள்கிட்ட துவங்குறேன் சார். இந்த போர் ஒத்திகையை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய பார்டர்ஸில் இந்த மாதிரியான போர் ஒத்திகைகளை நேரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். நான் ஏர் வெட்டரன் தளவாய் ராஜ். எனக்கு என்ன ஒரு உரிமை இருக்குன்னா, கார்கில் வாரில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணேன். 1999 நான் கார்கில் வாரிலே பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ நான் லே லடாக்கில் இருந்தேன். இப்போ போர் ஒத்திகை என்பது வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள். இப்போ நிறைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போர் ஒத்திகை அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தாம்பரம் விமானப்படையிலேயே மாதம் ஒரு தடவை, மாதம் 2 தடவை போர் ஒத்திகை நடக்குது. ஆனால் இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது பரவலாக இந்தியா முழுதும் இந்த ஒத்திகையின் முக்கிய காரணம் அப்படின்னா, மக்கள் பதட்டப்படாமல் இருக்க வேண்டியது. ஆனால் மிக முக்கியம், அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யணும். என்ன அப்படின்னா, பேசிவ் ஏர் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க, PAD. இது எல்லா டிஃபென்ஸ் பர்சனுக்கும் தெரியும். இப்போ ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு சைரன் கொடுப்பாங்க. இந்த சைரனில் பல வகைகள் இருக்குது. முதல்ல லாங் சைரன் கொடுத்து நீங்கள் அங்கங்கே பதுங்கு குழியில் போய் பதுங்கிருங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் பம்பார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் பம்பார்ட் பண்ண உடனே எவாக்குவேஷன், அவங்கள வெளியேற்றுறதுக்காக
திரும்ப ஒரு சைரன் வரும். அந்த சைரன் வந்த உடனே பதுங்குழியிலேருந்து வெளியே வந்து யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள எல்லாம் வந்து மீட்டு அவங்களுடைய காயங்கள் ஏற்பட்டிருந்தால் அவங்கள வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எவாக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். போரில் காயம்பட்டவங்களை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது. சைரனுக்கு வந்து டியூரேஷன் ஆமாம் இருக்குது. எவ்வளோ லாங் சைரன் வந்துருச்சுன்னா, வெரி லாங் சைரன்னா அது வந்து ஓவர், அதாவது ரைடு ஓவர், ஏர் ரைடு ஓவர். நவ் யூ கேன் கம் அவுட் ஃப்ரம் த பதுங்குழியிலேருந்து வெளியே வந்து நீங்கள் உங்கள் எவாக்குவேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்மிட்டன்ட் சைரன் விட்டு 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 அடிக்குது இல்லை, ஓகே ஓகே, அதுக்கு வந்து இது வந்து அபாயம், ஏர் ரைடு ஆகுது, நம்ம தலைக்கு மேலே வந்து பிளெயின் பறக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு இண்டிகேஷன். ஓகே ஓகே. இதில் முக்கியமானது என்னென்னா, சைரன் கேட்ட உடனே பொதுமக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். அது பேர் பிளாக் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அது வெளிச்சமாக இருந்தது அப்படின்னா அது எதிரிக்கு சாதகமாக இருக்கும். இது ஒரு சிட்டி, சென்னை சிட்டி, இதில் வந்து ஃபுல்லாக லைட்டாக இருக்குது, சென்னை போர்ட்டு, இது ஏர்போர்ட் மீனம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துரும். இந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக பிளாக் அவுட் பண்ணிடுவாங்க. லைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி சமயங்களில் பொதுமக்கள் வந்து அவங்க வந்து டார்ச்சு, அப்புறம் தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, இது மாதிரி பொருட்கள்னால் ரெடியாக வச்சுக்கணும். ரெண்டாவது இந்த இன்டரப்ஷனால் வந்து டெலிகம்யூனிகேஷன்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள்ட்ட கேஷ் இருக்கணும். பணம் இருந்தால் தான் பணத்தால் எதுவும் வாங்க முடியும். அதாவது நம்ம நெட்வொர்க் இல்லை, ஜிபே அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது. கேஷ், லிக்விட் கேஷை கையில் வச்சுக்கணும். ஆமாம் ஆமாம், லிக்விட் கேஷ் வந்து கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். ஏன்னா அது இல்லாமல் நம்ம வந்து செயல்பட முடியாது. ஜிபே ஒர்க் ஆகாது, ஃபோன்பே ஒர்க் ஆகாது, ஏடிஎம் ஒர்க் ஆகாது, ஏடிஎம் ஒர்க் ஆகாது, எதுவுமே. இதெல்லாம் வந்து அவேர்னஸ் உருவாக்குறது. இப்போ போருங்கிறத பொறுத்து வடநாட்டில் தான் ரொம்ப அவேர்னஸ். தென்னாட்டு வந்து அவ்வளோவா பாதிக்க. வெஸ்ட் பெங்காலில் 31 பிளேசஸில் இந்த ஒத்திகை வந்து நடக்குது. ஆமாம், நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னையில் 4 இடத்துல நடக்குது. ஆமாம். மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் தான் ரொம்ப அதிகமாக. ஆமாம் சார், ஆமாம். நடக்குது. காஷ்மீரில் கூட 20 பார்டர் ஏரியாவில் எல்லாமே சார், காஷ்மீர், ராஜஸ்தான், ஓகே ஓகே, எது சோ க்ளோஸ் டு எனிமி கண்ட்ரியோ ஓகே, அவங்க அந்த இடத்துல அதிகமாக ஒத்திகை நடக்கும். ஸோ இப்போ சைரன் வந்து உங்களுக்கு அந்த லாங் பீப் வந்துச்சுன்னா மக்கள் வந்து வெளியில் வரலாம். அதுக்கப்புறம் உள்ள நடவடிக்கைகள், அந்த எவாக்குவேஷன், ஆம்புலன்ஸ் வரும், எல்லாத்தையும் தூக்கிட்டு போவாங்க. அடிபட்டு யார் எந்த விதத்தில் அடிபட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இப்போ சவுத்தில் நமக்கு போர் பற்றி அவ்வளோவா தெரியாது. நார்த்தில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே அடிக்கடி வந்து போர் ஒத்திகையெல்லாம் நடத்துவாங்க. இந்த போர் ஒத்திகை வந்து 1971 அப்புறம், 1971 அப்புறம், இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்போ நடத்துகிறாங்க. 54 ஆண்டுகளுக்கு கழிச்சு. ஆமாம், 4வது முறையாக ஒத்திகை நடத்தப்படுது. முதல்ல 1965, அப்புறம் வந்து சீனாவோட, அப்புறம் மறுபடியும் 1965, 71 பாகிஸ்தானோட, இப்போ 4th டைம் இப்போ பண்ணுறாங்க. இது வந்து போர் ஒத்திகைன்னா இது வரைக்கும் நம்ம கவனித்தது என்னென்னா, போர் ஒத்திகை பண்ணாங்கன்னா போர் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது. இது வந்து என்ன மெயினாக வந்து எதிரிகளை வந்து பயமுறுத்துறது. அது இல்லாமல் இந்த பீரியடில் வந்து நம்ம டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறையா இருக்குது. பெட்ரோல் பம்பு, மற்றபடி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல, ஹெமோஃப்ளேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வந்து இலைகளால் வந்து அந்த பில்டிங் எல்லாம் மறைச்சிருவாங்க. ஓகே ஓகே. அப்போ எதிரி வானத்திலேருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, காடு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்கும். முழு கூடுமான வரை ஏர்கிராஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேன்லாம் பங்கர்னு சொல்லி அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க உள்ள. அது மேலே கொண்டு போய் இலை தலைகள்லாம் போட்டுருவாங்க. ஓகே ஓகே ஓகே. மெயின் வந்து இதில் வந்து நம்ம கோஆபரேஷன், இந்த அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி மிலிட்ரிக்கான ஒத்திகைகள், ஏர்ஃபோர்ஸ்க்கான ஒத்திகைகள் அடிக்கடி நடந்துட்டு தான் இருக்கும். ஆமாம். ஸோ இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து இப்போ மக்கள் வந்து பதற்றமடையாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கான ஒரு வெரி ஒத்திகை தான் இப்போ பண்ணக்கூடிய ஒத்திகை. அதுதான் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். திரு செங்கை பத்மநாபன் சார், நீங்கள் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் சார். இந்த இது சொல்லுங்கள். இல்லை, பெரிய கட்சிக்கு 2 பேர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க சார். ரைட், ஓகே சார். சொல்லுங்கள் சார். திரு குங்ஃபு விஜயன் சார், உங்களுடைய பார்வை. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு காங்கிரஸுடைய சேவா தளத்தில் தலைவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கும்போது இந்த போர் ஒத்திகை தொடர்பாக உங்கள்கிட்ட கேட்குறதும் சிறப்பானதாக இருக்கும். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆமாம் சார், போர் ஒத்திகை கண்டிப்பாக வந்துட்டு சொன்ன மாதிரி இது 4வது தடவை 62, 65 அண்ட் 71. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி வந்துட்டு அது விளக்கமாக சொல்லியிருந்தார் நம்ம தலைவாய் ராஜ் அவர்கள். ஏன்னா போர் ஒத்திகைன்னு சொன்னாவே அவங்கள வந்துட்டு எதிரியை வந்து பயமுறுத்துறது தான் ஃபஸ்ட்டு.
நாங்க இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு அவருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு இப்ப நடக்கிறது. ஆமா நடக்குது. இது என்னன்னா we are alert, நம்மளும் அலர்ட், அவங்களுக்கு ஒரு காஷன், we are ready for war. அதுதான். ரெண்டாவது இவர் சொன்ன மாதிரி நார்மலா நீங்க அப்படி பாத்தீங்கன்னா போர் ஒத்திகை விஷயங்கள் தெரிஞ்சவங்கன்னா நார்த்தன் சைட்ல தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க பார்டர் ஏரியாஸ் ஆஃப் பாகிஸ்தானா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், தேர் த பார்டர் ஏரியாஸ். நார்த் ஈஸ்ட் பார்த்தாலும் சரி, இந்த சைடு நார்த்தன் சைடு பார்த்தாலும், நம்ம சதர்ன் சைடு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாலும் கூட இந்த சிவில் சொன்ன மாதிரி இந்தியன் ஆயில் இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, அதே மாதிரி மிலிட்டரி தளங்கள், ஆவடி எல்லாம் இருக்கு, ஆவடி மணலிலாம் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் திருச்சி இது ஆயுதம் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு மிலிட்டரியினுடைய. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு தான் வேணும். அசால்ட்டா இருக்காத பதில் இதையும் கொஞ்சம் பார்க்கணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்களுடைய அணு ஆயுதங்கள்லாம் நவீனமாக்கப்பட்டிருக்குது. அது இந்தியாவுடைய அணு ஆயுதமா இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய அணு ஆயுதம் இருக்கும், நம்ம ஈஸியா எடை போட முடியாது. இப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி இதுல நிறைய நமக்கு சாதகமும் இருக்கு, சில பாதகமும் இருக்கு. இந்த போர்னால பாதகம் இருக்கு. ஆனா கண்டிப்பா காங்கிரஸினுடைய என்ன அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் கருத்துன்னா கண்டிப்பா இது மக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உறுதுணையா இருந்து இது கண்டிப்பா பாகிஸ்தானுடைய பதிலடி கொடுக்கணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனாலும் கூட மக்களை பாதிக்கின்ற வகையில சில காரியங்கள் நடக்காம அது சொன்ன மாதிரி இது நல்ல விஷயம்தான். ஒரு போர் பாதுகாப்பு ஒத்திகைன்றது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த விஷயத்தை நல்லா கரெக்டா பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாவே நிறைய மக்கள் இதனால பாதிக்கப்பட வேண்டிய மக்கள் மட்டும் கிடையாது. ஆக்சுவலி அவங்க பண்ணப்படுற எங்கெங்க ஃப்ளேம் ஆகுமோ எண்ணெய் குடங்கள், அவங்க என்ன எப்படின்னா பாஸ்ட் பண்ணி பக்கத்துல இருக்க ஏரியாவெல்லாம் அழிக்கணும், அந்த எண்ணத்துல தான் இது பண்ணுவாங்க. பொதுவாகவே பாம்பு போடுறது விஷயம் அப்படின்னா கிரவுண்ட்ல போடுறத விட பில்டிங்ல போடுறது வேற விதம். பில்டிங்ல போட்டாங்கன்னா பல பேர் சாவாங்க, கிரவுண்ட்ல போட்டாங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்கு. ஆனா எனிமீனுடைய தாக்குதல் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த முக்கியமா அது பத்தி எரியணும் அப்படின்னு பண்ணும்போது ஆயில் கார்பரேஷன்ஸுக்குலாம் நிறைய இருக்கு. அது மாதிரி ஏர்போர்ட் இதெல்லாம் நல்ல பாதுகாத்துக்கணும். ரெண்டாவது என்ன சொல்ல போனா இது 244 இடங்கள்ல நடக்க போது. அதுல அதிகமா வெஸ்ட் பெங்கால் தான் சொல்லியிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்னா அது ஏன்னா அவன் ஷீஷோர்ல அடிக்க போறான், அதனாலதான் அது மெயினா அதே மாதிரி குஜராத்லயும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ராஜஸ்தான் டோட்டலி பார்டர். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஃபெரோஸ்பூர், இந்த ஃபெரோஸ்பூர் தான் அவங்களுக்கு டார்கெட். ஃபெரோஸ்பூர் ஜெயின் காஷ்மீர் தான் இருக்கு, இருந்தாலும் கூட அவங்களுக்கு மெயின் டார்கெட் ஃபிரோஸ்பூர். அந்த ஃபெரோஸ்பூர் அவன் டார்கெட் பண்ணிட்டானாவே உண்டே ஈஸியா அவன் டெல்லிக்குள்ள வந்துருவான். அதனாலதான் அவன் பஞ்சாபை டார்கெட் பண்றான். அதனால இந்த விஷயத்துல காங்கிரஸினுடைய உடன்பாடு என்னன்னா, இந்த அட்டாக்ல பாகிஸ்தானை எடுத்து இந்த போர்ல எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு இருக்கும். ஆனால் மக்களை எந்த அளவுல பாதிக்கிறதுக்கு இதை எந்த அளவுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்கன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால காங்கிரஸ் கண்டிப்பா இது இருக்குது. நாங்க இது முழுமையா அத சாலிடிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, முழுமையா சப்போர்ட் பண்றோம். சாலிடாரிட்டி நீங்க ஃபுல்லா கொடுக்குறீங்க. பட் பாகிஸ்தான் அவங்களும் அணுவாயுதத்தை யூஸ் பண்றதுனால நமக்கும் பிரச்சனைகள் வரும், கண்டிப்பா வரும். அததான் சொன்னேன். இது சாதகம் அதிகமா இருந்தாலும் பாதகமும் இருக்கு. அது இங்க தமிழகத்துல பொதுவா நம்ம இங்க பிஜேபியில இருக்கிறவங்க நிறைய பேசும்போது பாகிஸ்தானை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, அதாவது அவங்கள்ட்ட பீரங்கி இருக்கு, குண்டு இல்ல, அவங்கள்ட்ட துப்பாக்கி இருக்கு, ரவை இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தவறான அண்டர் எஸ்டிமேஷன். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இந்திய கவர்மெண்ட் பொருளாதாரத்தை எல்லா துறைக்கும் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அதிகமா கொடுக்கிற ஒரு துறையே ராணுவத்துக்கு தான். அவங்களுடைய பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தானுடைய பட்ஜெட்ல அதிகமா, ஏன்னா அவங்க இம்பார்ட்டன்ஸ் பப்ளிக் அங்க உணவு இருக்குதோ இல்லையோ, ஆனா இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா மிலிட்டரிக்கு தான். அதனால குறைச்சி எடை போட முடியாது. அதுக்குன்னு அவங்களை விட இந்த காரியம் அவங்க செஞ்சதுக்கு இந்த ப்ரூட்டல் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பா அதுக்கு பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும்ன்றது உங்க கருத்து. கண்டிப்பா. தூத்துக்குடி செல்வம் சார், இந்த போர் ஒத்திகை பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்து. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு தேச ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய அண்ணன் குங்கு விஜயன் அவர்களுக்கும், அது போலவே மிக சரியாக மதிப்பிட்டு அந்த யுத்தகலத்திலே நேரடியாகவே இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய தலவாய் ராஜ் அவர்களுக்கும், அண்ணன் செங்கை பத்மநாபன் அவர்களுக்கும், அது போலவே நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். சார், இப்போ ஒரு
நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு நம் மீது ஒரு அக்கிரமமான தாக்குதல், கொடூரமான தாக்குதலை பாகிஸ்தான் திட்டமிட்டு நடத்துகிறது. சரி, திட்டமிட்டு நடத்துறது ஏப்ரல் மாசம் 22ஆம் தேதி நடந்தது. பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் 22ஆம் தேதி. இப்ப ஏறக்குறைய நாம ஒரு 20 நாட்களை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா 20 நாட்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அல்லது அமைச்சர் பெருமக்கள், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த சீனியர் மினிஸ்டர்ஸ், அந்த NIA நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கு பாருங்க, அதெல்லாம் அவங்க எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அந்த செக்ரட்டரிஸ் எல்லாருமே ரொம்ப அவேரா ரொம்ப கவனமா செயல்படுறாங்க. இதுல ஒண்ணு ரொம்ப கவனமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்தியா மிக கவனமாக தன்னுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சரி, அது குறிப்பா என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நாம இஸ்லாமிய நாடுகளிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய செல்வாக்கு அல்லது இந்தியாவினுடைய செல்வாக்கு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைக்கிற எல்லா கிரெடிட்டுமே இந்தியாவுக்கு கிடைக்கிற கிரெடிட் தான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். அதனால இந்தியாவினுடைய அண்டை நாடுகளில் சில நாடுகளிலே மீது சில நாடுகளுக்கு வெறுப்பு இருக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆனாலும் கூட நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நம்முடைய நாட்டினுடைய ராணுவ அதிகாரிகள் மிக கவனமாக முதல்ல பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க, கப்பல் போக்குவரத்து அதை நிறுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த நதிநீர் ஒப்பந்தத்தை அவங்க ரத்து பண்ணிருக்காங்க. ஆமா, இதெல்லாம் மிக கவனமாக முதல் கட்ட நடவடிக்கை. அதுல மரியாதைக்குரிய தலவாய் ராஜ் அவர்கள் அருமையா சொன்னாங்க, எதிரிகளுடைய மன உறுதியை குலைக்கிற வேலை. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, யுத்தம் வரக்கூடாது, யுத்தம் இல்லாத, சட்டம் இல்லாத, யுத்தம் இல்லாத ஒரு நாடுதான் நல்லா இருக்கும். யுத்தம் வருகிற பொழுது ரெண்டு பக்கமும் அவர்களுக்கு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் கூட இன்னைக்கு பேசும்போது சொல்லியிருக்காரு, அந்த தீவிரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும், மாற்று கருத்தில்லை, ஆனால் போர் மூடக்கூடாது, இருதரப்புக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. இந்த கருத்தை தான் நீங்கள் வலியுறுத்துறீங்களா? இல்ல, நான் இதை தவிர்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம எந்த வித தவறும் செய்யாமல் நம்முடைய அப்பாவி உயிர்கள் 26 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காரு. அதுல காரணம் ஏதாவது இருக்கான்னு கேட்டா அது கிடையாது. அப்ப பாகிஸ்தான் என்ன நினைக்கிறான்னா, ஒரு பக்கத்துல ஆப்கானிஸ்தானத்தில இருந்து பாகிஸ்தானுக்கு நெருக்கடி இருக்கிறது. பாகிஸ்தான் ராணுவத்துக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. இரண்டாவது, பாகிஸ்தானுடைய ஒரு பகுதியாக இருக்கிற பலுசிஸ்தான் அவங்க தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அதனால பாகிஸ்தான் தன்னுடைய உள்நாட்டு அரசியலுடைய போக்கை திசை திருப்புவதற்காக பண்றாங்க. ஆனா விளைவு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, என்னோட தாழ்மையான கருத்து, POK என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு பாருங்க, அது நிச்சயமா கைப்பற்றப்படும் என்றே நான் நம்புகிறேன். கைப்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனா கைப்பற்றப்படும் என்று நம்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரத பிரதமர் அவர்கள் மிக கவனமாக காய்களை நகர்த்துகிறார். அதுல 244 இடத்துல இந்த ட்ரில் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த ரிஹர்சல், அது ஆமா, இது நம்ம நாட்டு மக்களை, அந்த எல்லைப்புறத்தில் இருக்கிற பாகிஸ்தான் எல்லைப்புற பகுதி மக்களை மட்டும் அதுக்கு அந்த யுத்தத்துக்கு தயார்படுத்தாம எல்லா நாட்டு மக்கள் அனைவரையும் யுத்தத்துக்கு தயார்படுத்துறது ஒரு பெரிய சாமர்த்தியமான ஒரு டிப்ளமேட். சரி, இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல பேசின கார்கே அவர்கள் இந்த விஷயம் 3 நாளைக்கு முன்னாடியே பிரதமருக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா வச்சிருக்காரு. நான் இப்போ அதுக்கு பதில் சொல்லி ஒரு நாகரிகமற்ற அரசியலை நான் முன்னெடுக்க விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்திய தேசத்தினுடைய இந்திய அரசுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். அதை போல பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தேச ஒற்றுமையை அல்லது இந்த தேச பற்றை வெளிப்படுத்தி இருக்கிறார். மரியாதைக்குரிய சசி தரூர் கூட ஒரு 4 நாளைக்கு முன்ன காங்கிரஸ் கட்சியுடைய ஒரு டிப்ளமேட் அட்வைசர், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சீனியர் லீடர், அவர் கூட சமீபத்துல கேரளால விழுங்கியம் துறைமுகத்தை திறந்து வைக்க பிரதமர் வருகும் போது அது மேடையிலே இருந்து அவர் ஒற்றுமையை நிலைப்படுத்தியிருக்காங்க. அதனால நானும் ஒரு எதிர்வாதம் செய்து மரியாதைக்குரிய கார்கே அவர்களுக்கு பதில் சொல்வதாக நினைத்து நாம் ஒரு பிரிவினைவாதத்தை அல்லது உள்நாட்டு அரசியல் மோதலை கட்சி மோதலை நான் உண்டாக்க விரும்பல. ஏன்னா இப்ப நமக்கு தேவை
நம்முடைய பாரத நாடு காக்கப்படும். 142 கோடி மக்களை கொண்ட பாரதம் நாடு என்கிற அந்த பழம்பெரும் நாடு நாம இறையாண்மையின் மீது என்றைக்குமே நாம இறையாண்மையை தாண்டி நாம எதுவுமே செஞ்சது கிடையாது. எந்த நாட்டினுடைய இடத்தையும் நாம ஆக்கிரமிச்சது கிடையாது. 1962 சைனா வார்ல கூட மக்கள் அவரு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அன்றைய பிரதமர் பண்டித நேரு அவர்கள் கூட அது ராஜதந்திர நடவடிக்கையின் காரணமாகத்தான் அங்க நமக்கு சில இழப்புகள் ஏற்பட்டதை தவிர அதனால வேற எதுவும் கிடையாது. அதே போலவே மரியாதைக்குரிய தலவாய் ஒரு நிமிஷத்தை முடிக்கிறார். தலவாய்ராஜ் அவர்கள் ரொம்ப அருமையா குறிப்பிட்டாங்க. அவங்க 99 அந்த வாரிலேயே கூட கார்கில் வாரில அவங்களே நேரடியா அபிநந்தன் அவங்க எல்லாம் சிறைப்பட்டது அப்பதானே சார் இல்லையா தலவாய்ராஜ் சார்? ஆமா சார், 99 கார்கில் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஆமா, அதனால நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ இந்த யுத்தம் தவிர்க்க முடியாத யுத்தம். இந்த யுத்தத்தில் பாரதத்தினுடைய இப்போ நம்ம 244 இடத்துல போர் ஒத்திகை நடக்குன்னு சொன்னா அதுக்கு காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. மக்களை தயார்படுத்துது. அதாவது ராணுவம் தயாரா இருக்கு, மக்களை தயார்படுத்துவது ஒண்ணு. இந்தியா யுத்தத்திற்கு தயாராகி விட்டு இப்போ வேற ஒண்ணு வேண்டாம். நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு அவங்களோட தொலைபேசியில பேசி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இரண்டாவது, நமக்கு ஆதரவு வெளிப்படையாக தெரிவிக்கிற எந்த நாட்டினுடைய தலைவர்களுமே கூட பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கிறாங்கிறது ஒரு நல்ல செய்தி. அதனால பாகிஸ்தான் என்னோட தாழ்மையான கருத்து, இந்த யுத்தம் ஒரு வார காலத்திற்கு மேல நீடிக்க வாய்ப்பில்லை, நீடிக்க கூடாது. அதற்கு பெரிய சேதம் ஏற்படாமல் இந்தியா சாதிக்க வேண்டும், சாதிக்கும் என்று நான் நம்புகிறேன். சரி சார், சரிங்க. அபிநந்தன் குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல தான் அவர் 99ல இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல. ரைட் சார், உங்களுடைய ரைட் சார். அனைத்து சகோதரர்களும் பெரிய அளவுல நாட்டுப்பற்று பற்றி பேசியிருக்காங்க. வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன். அதே சமயத்தில் இவர் நம்ம குங்ஃபூ சார் விஜயன் சார் சொன்னார், அவர் இஸ் அன் எக்ஸ் ஆர்மி. அதனால் கொஞ்சம் காங்கிரஸையும் தாண்டி ஒரு தேசப்பற்றை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினோம். சைனா 1949 2 ஆண்டுகள் கழித்து தான் சுதந்திரம் வாங்கிச்சு. இன்னைக்கு உலக அளவில் வல்லரசு நாடா இருக்கு. அதற்கு ஒற்றை காரணம் நம்ம இந்தியா கோட்டை விட்டுருச்சு அந்த வாய்ப்பை. அதற்கு ஒற்றை காரணம் காங்கிரஸ் தொன்று செய்த தவறுகளும் மற்ற பிழைகளும் தான். நேரு காலத்தில் வல்லபாய் சர்தார் சொன்னார், இரும்பு மனிதர் சொன்னார், அந்த ஆக்குபைடு காஷ்மீர் பிடிக்கும் போது நம்ம சண்டை போட்டு அவங்கள பார்டரில் விட்டுடலான்னு சொன்னார். இல்லை, நம்ம அகிம்சை கட்சி, ஆனால் அகிம்சை நாடு, ஒரு கண்டத்தை காட்டணும் இன்னொரு கண்டத்தை காட்டணும்னு விட்டதுனால தான் இன்னைக்கு தொடர்ந்து பிரச்சனை. அதே மாதிரி முன்ன 47 சுதந்திரம் வாங்கும்போது பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணா, பிரித்தாலும் சூழ்ச்சி பண்ணான். என்னன்னா, அவர்களுக்கு பிரித்து கொடுக்குறேன், முதல் சுதந்திரம் அவங்களுக்கு, 2வது சுதந்திரம். காந்தி அதை ஏற்கல, எங்களுக்கு சுதந்திரமே வேண்டாம், எங்களை பிரிக்காதீங்கன்னு சொன்னார். அதை ஜின்னா அவர்கள் ஏற்று இருந்தால் என்ன 47 சுதந்திரம் 50 கிடைச்சிருக்கும் போது 56 இனிமே ஒரு நாள் கூட ஆங்கிலேயர்கள் இங்கே இருப்பதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால்தான் மவுண்ட் பேட்டன் அறிவிச்சார். அப்படி இருக்கிற நேரத்தில் காந்தி பேச்சு ஏற்கப்பட்டிருந்தால் பாகிஸ்தானே பிரிந்து இருக்காது. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்திருப்போம். அந்த வாய்ப்பை நாம் இழந்துட்டோம். கார்கில்ல பற்றி பேச காங்கிரஸ் நரசிம்மராவ் ஆட்சியில் பொக்ரான் வெடிக்கணும், வெடிக்கல. ஏன்னா ஒரு பயம் சொன்னார் பாருங்க. இப்போ கூட சொன்னார், நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் மக்கள் மீது பயம். ஒரு போர்னா இழப்பு இருக்கும் சார், இழப்பில்லாத போர் இருக்காது. இதில் அதிக இழப்பு கொண்டவர்கள் தவறு செய்தவர்களாக இருப்பார்கள், தோல்வியுற்றவர்களாக இருப்பாங்க. அந்த இழப்புக்கு நம்ம பயந்துகிட்டே இருந்தோம். 900 பேரை இது வரைக்கும் நம்ம எழுந்திருக்கோம் தீவிரவாதத்தில். நம்ம என்ன செஞ்சது காங்கிரஸ்? தயவு செஞ்சு லடாக்ல ரோடு கூட கிடையாது, ஆனால் விமர்சனம் பண்ணுவாங்க. விமர்சனம் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் நான் குப்பை கொட்டியிருக்கேன் அந்த கட்சியில். அந்த அடிப்படையில் சொல்கிறேன், தயவு செய்து காங்கிரஸ் எந்த தார்மீக தகுதியும் கிடையாது. பிஜேபியை விமர்சனம் செய்ய மக்கள் நல்லெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒன்று நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 244 மாவட்டத்திலையும் போட்டிருக்காங்க. இப்பயும் பிஜேபியும் பயமுறுத்த வேணாம். அதே வாஜ்பாய் அவர்கள் தன்னுடைய பதவியேற்ற குறுகிய காலத்திலேயே அமெரிக்கானுடைய சேட்டலைட்டுக்கு மிளகாப்பொடி தூவி அந்த பொக்ரானை
வெற்றியாக அதை வெடித்து காண்பித்த ஒரு கதாநாயகன். அப்படி இருக்கும்போது இது மிகப்பெரிய விஷயம் சார். ஒரு பப்ளிக் அவர்களுடைய அவருடைய ஒரு டெக்னாலஜி, அவருடைய பங்களிப்பு தானே அதிகமா இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள், தயவு செஞ்சு சொல்றேன் பாருங்க, 1998 அதே அப்துல் கலாம் தான், 1999 அதே அப்துல் கலாம் தான். அவர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது யார்? அதுதான் அவங்க பயந்தாங்க அமெரிக்கானுடைய அழுத்தத்துக்கு. ஆனா இவங்க வந்து அமெரிக்கா அழுத்தத்துக்கு பயப்படல. என் நாடு என் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. சில விஷயத்துல நம்ம நேரடியாக களம் இறங்கணும். இப்போ கூட பயப்பட வேண்டாம், ஒண்ணும் இல்லை. ஒரு வார் ஃப்ரண்ட்ல கூட சிவிலியன்ஸ் இருந்தா தொட மாட்டாங்க யாரும். அந்த இந்த மெடிக்கல் குரூ சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணதுதான் சார். இந்த வாரே சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணதுதான். இல்ல, இது நான் சொல்றது வார்லயே சிவிலியன்ஸ் இருந்தா கூட அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஒரு பப்ளிக்ல போய் ஒரு டூரிசம் போய் அடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய மோசமான தவறுன்னு சொல்ல வரீங்க. அதே மாதிரி கார்கில்ல சார் 1500 சோல்ஜர் நினைக்கிறேன். அவங்க எப்பவுமே சோல்ஜர் அனுப்ப மாட்டாங்க, தீவிரவாத அட்ரஸ்ல தான் அனுப்புவாங்க. லடாக்குக்கும் ஸ்ரீநகருக்கு இருக்கிற ரோட கட் பண்ணிட்டு இருந்தா அன்றைக்கே பாகிஸ்தான் பிஓகே கிடையாது, இந்த காஷ்மீர் அவங்க கிட்ட போயிட்டு இருக்கோம். இவங்க தெரியுமா சொல்லியிருப்பாங்க காங்கிரஸ்காரங்க, அகிம்சையை நம்ம சண்டை போடக்கூடாது, இவங்களுக்கு அடிக்கடிக்கு அந்த மைனாரிட்டி பயம் வந்துடும், வாக்கு வங்கி அரசியலும் புகுத்துவாங்க. ஆனால் தயவு செய்து இந்திய நாட்டில் சிறுபான்மை என்ன பெரும்பான்மை என்ன, யார் தவறு செய்தாலும் தவறு, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த நிலையில இப்போ செல்வம் சார் சொன்னது போல எனக்கும் தோணுது அதுதான் தேவையும் கூட. பிஓகே should be under இந்தியன் கண்ட்ரோல். ஒரே ஒரு விஷயம் சார், கச்சத்தீவை மீட்போம் சொல்லும்போது சம்பந்தம் இல்லாம பேசுற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. ஆனா கச்சத்தீவை மீட்போம் என்ற சொல்லி அந்த வார்த்தையை போட்டு ஸ்ரீலங்கால திருகோணமலையில நேரடியா இந்திய தமிழகத்துக்கு நேரடி தாக்குதல் கொடுக்கக்கூடிய ஒரு மலை, அதை கவருவதற்கு இதை என்ன பண்ணாங்க இவங்க பிஜேபி ஆட்சி, கச்சத்தீவை பத்தி பேசுறாங்க. உடனே என்ன பண்ணிட்டான் அந்த இலங்கை அதிபர் வந்து உடனடியாக அவர் தந்துட்டார். என்ன, திருகோணமலையில பொருளாதார ஜோன், பொருளாதார மையம் அமைக்கப்பட்டது. பொருளாதாரம் போடலாம். ஒரே ஒரு நிமிஷம் சார், அவர்களுடைய ஆயுதத்தை கொண்டு நம் தமிழ்நாட்டை தாக்க முடியாத அளவிற்கு அதையும் நாம் கட்டுப்படுத்தி பாரதிய ஜனதா சொல்றீங்க. தலவாய்ராஜ் சார், அதாவது இப்போ இந்த மார்க் ட்ரில் அப்படிங்கும்போது பைலட்ஸுக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும்? ஏன்னா ஒரு போர் அப்படின்றது வேற, இப்போ நம்ம நாட்டில் ஒரு ஒத்திகை நடத்துறதுன்றது வேற. ஸோ அதில் என்னென்ன சவால்கள் அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது சார் பைலட்ஸ்? இப்போ பைலட்ஸை பொறுத்த வரையில் அவங்க வந்து கிட்டத்தட்ட வார் மாதிரியே தான் செயல்படுவாங்க. கிரேடியன்ட் டவுன் பண்ணி தரை லெவலுக்கு வர்றது, அப்புறம் அந்த ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அது வந்து உண்மையிலேயே வாரில் வந்து செயல்படுறது மாதிரி இருக்கும். இப்போ சில இடங்களில் அந்த பாலைவன பகுதியிலலாம் வந்து அவங்க மிசைலை ட்ராப் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலாகவே. இப்போ நம்ம ஏரியாலாம் பண்ண முடியாது, சென்னையிலேயோ கல்பாக்கத்துலேயோ வந்து ஒரு மிசைலில் வந்து ட்ராப் பண்ண முடியாது, ஏன்னா அது மக்கள். ஆனால் இதே நேரம் ராஜஸ்தான் பகுதியில் வந்து மிசைல் ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு நிறைய அபாயம் இருக்குது. மிசைல் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன மாதிரி அபாயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? அதான் மிசைல் ட்ராப் பண்ணும் பொழுது மிசைல் வந்து அங்கேயே வெடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. ஆமாம், கேஷுவாலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 22 நடந்த விஷயம் தான் வந்து இந்த அளவு கொண்டு போயிருக்குது. இப்போ ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை தாக்குறதுங்கிறது நார்மல். இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான 4 இடம், அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, அதே மாதிரி வந்து ஆவடி ராணுவ தளங்கள், கல்பாக்கம் அணுமின் நிலையம், அதே போன்று வந்து உங்களுக்கு மணலி, 4 இடங்களில் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் அவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது. அவங்க ஒத்திகை பார்க்குறாங்க. ஆமாம், 259 இடங்கள் வந்து ஏர் மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த 44 நினைக்கிறேன், இல்லை 244ங்கிறது டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏரியா. ஓகே ஓகே ஓகே. அதில் வந்து அவுட் ஆஃப் 244 100 வந்து டேஞ்சர் அப்படின்னு டிக்ளேர். ஓகே ஓகே ஓகே. ஆனால் இவங்க டோட்டலாக ஏர் மார்க் பண்ணது வந்து 259. அந்த 100 பெரும்பாலும் நார்த் இந்தியா தான் சார். மேக்ஸிமம் பார்டர் ஏரியா, எங்கெங்கே பார்டர் இருக்கோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், இப்போ பஞ்சாப்ல சொன்ன மாதிரி அவங்கள வந்து நம்ம பயமுறுத்துகிறோம் அப்படின்னா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனால் மிலிட்ரியில் ஒரு ஸ்லோகன் ஒன்று உண்டு, நாங்கள் வந்து இறக்கப்படுபவர்கள் இல்லை, எங்களது வேலை எதிரிகளை கொல்வது மட்டும்தான், அவர்களை மன்னிப்பதும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் கொடுக்கறதும் கடவுள். வி ஆர் நாட் ஹியர் டு எக்ஸ்கியூஸ் தம் ஆர் அவங்கள வந்து நாங்கள் பாதுகாக்கிறது எங்கள் கடமை இல்லை, எங்களை வந்து அடித்து காலி பண்ணோம் நாங்கள், அதுதான் எங்களுடைய மோட்டோ.
அந்த நேரத்தில் இரக்கம் கருணை எல்லாம் யாரையும் பார்க்கறது கிடையாது. ஓகே. இப்போ ஏன் மெயினாக வந்து நம்ம பாகிஸ்தானை டார்கெட் பண்ணுறோன்னா, இப்போ அல்கொய்தா தீவிரவாதியினுடைய தலைவனை அவன் வச்சுக்கிட்டு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆமாம். பொதுவாக கருத்தை பாருங்கள், ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலை. பொதுமக்கள் 26 பேர் செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூட அவங்களுடைய தீர்மானம் வந்து தோல்வியை தான் தழுவியிருக்கு. அவங்களுடைய தோல்வியை தான் தழுவியிருக்கு. ப்ளஸ் வந்து அந்த அல்கொய்தாவுடைய சீஃபை வச்சு அவனுக்கு உலகத்திலேயே அதிகமான பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது வந்து முரண்பாடான ஒரு விஷயம் தானே. கண்டிப்பாக. ஒரு பக்கம் நீ அவங்கள வந்து விட்டும் கொடுக்க மாட்டேங்கிற, விட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கட்டி காத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து தப்பு இல்லையா? கண்டிப்பாக. அப்போ வந்து நீ யூ ஆர் ஃபுல்லி சப்போர்ட்டிங். அதாவது ஒரே சின்ன தகவல் சார், கார்கில் வார்ல கூட பிரச்சனை வரும்போது கிளின்டன் தலையிட்டாரு இந்த வார் வந்து நிக்கணும்னு. அப்ப முஷரப் என்ன சொன்னார்? முஷரப் தான் இதுக்கு காரணம். நவாஸ் ஷெரீப் பிரதமர் சொல்றாரு, நான் எடுக்கல இந்த முடிவை, ராணுவ தளபதி முஷரப் தான் எடுக்கிறாருன்னு. எப்பவுமே பாகிஸ்தானுடைய ஆட்சி தீவிரவாதிகள் ராணுவத்துல தான் கட்டுப்படும். ராணுவத்தையும் தாண்டி இப்ப தீவிரவாதிகளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஓகே. இப்ப அவங்க தீவிரவாதியை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு தூரம் அவங்க பாடுபடுறாங்க. இப்போ அண்ணன் சொன்னார், பத்மநாபன் சொன்னார், நம்ம ஒரு விதத்தில் இறக்கப்படணும், கோஆபரேஷன் வேணும், மக்களை வந்து ஒரு மாதிரி கொண்டு போகணும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மெக்னானிமிட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் எ இன்எஃபிஷியன்சி. நம்மளுடைய பெருந்தன்மை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்மளுடைய இயலாமையை தான் காமிக்குது. இப்போ அவன் கொண்டுட்டாங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பல தலைவர்கள், குறிப்பாக வைகோ அவர்கள்லாம் சொன்னது போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றது மெக்னானிமிட்டியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது காங்கிரஸாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் எந்த கட்சி சார்பாக பேசலை. மெக்னானிமிட்டி இஸ் ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் எ இன்எஃபிஷியன்சி. இப்போ போர் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது சார்? இந்த ஒத்திகை வந்து நடக்கிறது, இப்போ நீங்கள் நான் சொன்னீங்க முன்னாடி 3 ஒத்திகை நடந்தது, அதெல்லாம் கண்டிப்பாக போர் வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இதையும் பார்க்க முடியுமா? இந்த ஒத்திகைக்கு அப்புறம் கண்டிப்பாக போர் இருக்கும். இது வந்து அன்சர்டனிட்டி சார், ஒரு உறுதியின்மை. ஏன்னா இது கரெக்டாக சொல்ல முடியாது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு. இப்போ என்னதான் பாகிஸ்தான்கிட்ட எல்லா பவரும் இருந்தாலும் அதை விட பவர் நம்மள்கிட்ட இருக்கு. வார்னு வந்தால் அது நஷ்டம்தான் ரெண்டு தரப்புக்கும். அதனால வந்து இப்போ ஒருத்தர் அப்படியே மிரட்டிக்கிட்டு சரி அப்படியே ஓட்டுறது தான் அது. அதனால என்னை பொறுத்தவரையில் வார் வராதுன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். வராதுன்னு நம்புறேன். ஆமாம், வராது. ஆனால் ஒரு போக்கு வந்து கைப்பற்றுவாங்கன்னு சொல்லி செல்வம் சாரும் சொல்கிறாங்க. ஆனால் கைப்பற்றணும். சார் சொல்கிறாருல்ல, பத்மநாபன் சார் சொல்கிறாரு, this is the right time to retrieve the POK. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை நம்ம மீட்டுறதுக்கு கரெக்டான பிரதமர் நம்ம அலுவலகத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு பரபரப்பு இருக்குது. அஜித் தோவலை ஒரே நாள் கிட்டத்தட்ட 3 தடவை மிக நெருக்கமாக சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சகம், அதே போன்று வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட நெருங்கிய தொடர்பில் தொடர்ந்து பேசிட்டே வரது பார்க்கும்போது இந்த போர் மேகம் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக இருக்கும் சார். ஆனால் வந்து நம்ம வந்து லாகூரை போய் தாக்குறோமோ அதெல்லாம் தெரியாது. பட் பிஓகே பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக. பாகிஸ்தான் அதாவது பாகிஸ்தான் நாட்டில் தாக்குதல் பிஓகே தான் மெயின் அவங்களுடைய இலக்கா. ஆமாம், ஏன்னா அவங்க தான் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் நிறைய தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அதுதான் நம்பர் 1. நம்பர் 2, அவங்க சொல்கிறாங்க, எங்கள் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எந்த கொடியும் சல்யூட் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து மனிதரை வணங்கக்கூடாது அப்படின்றாங்க. ரைட்டு. ஆனால் நீ பாகிஸ்தான் கொடியை ஏற்றி சல்யூட் பண்ணுறீல்ல, அப்போ அது வந்து ஒரு முரண்பாடு தானே. இப்போ சார் சொல்லும்போது, செங்கை பத்மநாபன் சொல்லும்போது, காங்கிரஸில் பண்ண சில தவறுகள் காரணமாக தான் அந்த பிஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டது, இல்லைன்னா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. அது நான் தவறுகள்னு நான் சொல்ல முடியாது சார். ஏன்னா அதான் நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்ல, இட் இஸ் எ மெக்னானிமிட்டி. அவங்களுடைய இறக்க குணம் வந்து தவறுதலாக லீட் பண்ணிடுச்சு. அகிம்சைக்கு அடி வாங்க வேண்டாம் சார். ஆமாம், அகிம்சைக்கு அடி வாங்கக்கூடாது. அது நான் மிலிட்டரியினுடைய ரூல் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவர் ரூல் இஸ் டு கில் த எனிமீஸ். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ முதல் சுற்றில் வந்து பல கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ கார்கே அவர்களுடைய பேச்சை கூட நான் முதல் சுற்றில் குறிப்பிட்டேன். இது வந்து முக்கியமான ஒரு நேரத்தில் பிரதமருக்கு எதிரான ஒரு கருத்து கார்கே அவர்கள், முக்கியமான ஒரு தலைவர் சொன்னது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் சார்? உண்மையாக நியாயமான கருத்து அது. எப்படி அப்படி சொல்லணும்னா, இது வந்து நான் முதலே சொல்லிட்டோம், we are giving full solidarity for this war, terrorist against the terrorism. அல்ல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இது ஆனதுக்கே காரணம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆனதான் ஆச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா இது தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நேரத்தில் வந்து நீங்க பொலிட்டிக்கலா கார்கே அவரை கொண்டு வரதுனால இந்த விஷயத்தை நாங்க சொல்லியே ஆகணும். 19ஆம் தேதி அவர் விசிட் இருந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதி மதிப்புக்குரிய மோடி அவர்களுடைய விசிட் இருந்தது.
ஆனா அது கேன்சல் பண்றாரு பிகாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சொல்றான் there is something is going on. என்ன சொல்றீங்க? ஏதோ நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா உங்களுடைய விசிட்டை நீங்க வந்து அதை கேன்சல் பண்றீங்க. ஆனா அதே அக்கறை உங்களுக்கு அங்க சுற்றுலா வருகின்ற மக்கள் மேல கிடையாதா? நான் கேட்கிற கேள்வி. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி அது வந்து தமிழ்நாடுடைய மெரினா பீச் கிடையாது, ஒரு சுதந்திரமான பூமி கிடையாது. ஏற்கனவே பல பிரச்சனைகள் நடந்துக்கூடிய இருக்கிற இடம் இது. நீங்க சொல்ற வந்துட்டு பாரல் பட்டம்புல்லா இந்த மாதிரி வந்து இந்த பலாகாம் இதெல்லாம் பயங்கரமான இடங்கள். அது ஏதோ நீங்க எவ்வளவு வந்து ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அங்க என்ன செக்யூரிட்டி, நான் என்ன கேக்குறீங்க, இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, இவ்வளவு அலர்ட்டா இருக்கீங்க இல்லையா? இப்ப உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அலர்ட்டா இருப்பீங்களா? எங்க கேள்வி அதுதான். 26 உயிர் அது சொல்லி சொல்லி சுட்டுருக்கிறானுங்க. எந்த காரணத்திலே அதை ஜீர்ணிக்கவே முடியாது. அந்த ஜீர்ணிக்க முடியாதனாலதான் எங்களுடைய தலைவர் அதை சொல்றாரு. அவர் வந்து மோடியை வந்துட்டு குறை சொல்லணும்னு இல்ல, உங்க செக்யூரிட்டி என்ன பண்ணீங்க? there is BSF, there is army, there is a local police, JNK police, what these people are doing there? அதான் கேள்வியே அதுதான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒத்து போடுறோம். அரசாங்கம் என்ன சொல்லுது? ஐ எம் ஆல்சோ எக்ஸர்விஸ்மேன். நீங்க கூப்பிடுங்க எக்ஸர்விஸ்மேன் வேணாம், நான் முதலாளா துப்பாக்கி தூக்கி வந்து சண்டை போடுறேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு சாதகமா. அதுல எந்த மாற்று கருத்துமே எங்களுக்கு கிடையாது. ஆனா ஈவன் கூட கார்கில்ல நான் இருந்திருக்கேன், உதம்பூர்ல சர்வீஸ் பண்ணுகிறேன். when this Kargil war is going on, I am also the one of the participant. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா நீங்க செக்யூரிட்டி அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆன காரணத்தினால தானே 26 பேரை நீங்க பலி கொடுத்திருக்கீங்க. என்ன தவறா என்ன சொல்லிட்டாரு? யாருமே சாவாம இருந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னா கூட எல்லாம் சாவடி. அது யாரு? ராணுவத்துல சார்ந்தவங்களோ போலீஸே சாகப்படல. செத்தவங்க அத்தனை பேருமே சிவிலியன்ஸ், ஒரே ஒரு நேவல் ஆபீசர் செத்துருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற பட்சம் யாருடைய வீக்னஸ்? இன்னைக்கு நீங்க ஓடுறீங்க கூடுங்க, அஜித் ஜோவலை கூப்பிட்டு மீட்டிங் போடுறீங்க, 3 கமாண்டரை கூப்பிட்டு ஏர்போர்ஸ் நேவி ஆர்மியை கூப்பிட்டு மீட்டிங் போடுறீங்க, நல்லதுதான். ஆனா இந்த அலர்ட் முதல்லயே இல்ல, அப்படி விட்டுற முடியுமா? சரி, ஓகே சார், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம் சார், இந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லி கார்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ இந்த பாதுகாப்பு ஒத்திகை இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தியை வந்து போக்க வேண்டிய சூழலும் வந்து அரசுக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதாவது நான் அதை மறுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிறத விட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ங்கிறது நம்ம நாட்டை மாதிரி ஒரு பெரிய பாப்புலேஷன் வந்து, அதாவது ரொம்ப அடர்த்தியா இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற மிகப்பெரிய நாட்டுல 142 கோடி மக்களை கொண்ட நாட்டுல 1-2, அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நமக்கு வெளிநாட்டு எதிரிகளை விட உள்நாட்டு அதிகாரிகள் இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, எல்லா காலத்திலையும் இருந்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது நல்லா கவனிக்கணும். நீங்க இப்போ நம்ம பார்டர்ல வந்து பேசுறோம், அண்ணன் குங்ஃபு விஜயன் அவர்கள் வந்து போற போக்குல சொன்னதுனால சொல்றேன். ஒரு காலத்துல வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய பிரதமர் அலுவலகத்துல வேலை பார்த்தவனே உணவாளியா இருந்து அவங்கள சுட்டு போட்டுட்டான். அப்ப அந்த காலத்துலயும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இருந்திருக்கு. ஃபெயிலியர் வந்து எப்படி கேட்டேன், நான் என்னோட இது கூட கேட்டீங்கன்னா, அந்த பகல்காம் அந்த ஏரியால வந்து அந்த நடந்து பாருங்க துப்பாக்கி சூடு, அதுல கெஸ்ட் லிஸ்ட் வந்து போயிருக்க கூடாது வெளியே. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு 7 பேர் வந்து உளவுத்துறை அதிகாரிகள், அந்த சுற்றுலா பயணிகள் பட்டியல்ல 7 பேர் உளவுத்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க. அவங்க நல்ல வேலை பார்த்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுல ஒரு கடற்படை அதிகாரி கல்யாணம் ஆகி இந்திரா காந்தி அவர்கள் சுடப்பட்டார் அப்படின்னா அது இன்டெலிஜென்ஸ் வந்து ஆக்சுவலா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த சீக்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா அது தாண்டியே இல்லை அப்படின்னு ஒரு இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் விஷயம் பேசப்படுது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜீவ் காந்தி அவர்களுக்குமே கூட பாலஸ்தீன் அதிபர் அன்னைக்கு இருந்த அதிபர் எல்லாம் யாசர் அராஃபத் வந்து ரொம்ப கவனமா இருக்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் செக்யூரிட்டி டைப் பண்ண அதெல்லாம் பண்ணிக்கிடுங்க, வந்து உங்களுக்கு ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்லாம் அவர் சொன்னதை சொல்லியிருக்காரு. அதனால நான் எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டா, இது காங்கிரஸ் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நான் குற்றம் சாட்டுவதும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அண்ணன் குங்ஃபு விஜயன் அவர்கள் குற்றம் சாட்டுவதற்கான நேரமும் தேவையும் இப்ப இல்லைங்கிறது என்னோட கருத்து. ஒருவேளை இந்த யுத்தம் நடந்தால் ஆனா மரியாதைக்குரிய விமானப்படையில பணியாற்றிய அந்த தலைவராஜ் அவருக்கு நல்ல யுத்தம் வராதுன்னு சொன்னாங்க. என்னோட கருத்து யுத்தம் தவிர்க்க முடியாதுங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, யுத்தத்துக்கு இந்த நாடு தயாராகி கொண்டிருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 26 தீவிரவாதிகளுடைய உயிர் பலிக்கு மட்டும்
அது தீர்வு அமையாது. ஏன்னு கேட்டா பாகிஸ்தானத்துல இருந்து பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவானது மாதிரி பாகிஸ்தான்ல இருந்து பலுசிஸ்தான்ங்கிற ஒரு நாடு கூட உருவாகிற வாய்ப்பு இருக்கு. சரி, அதனால இது சர்வதேச அரசியலில் நம்முடைய பூகோள அரசியலில் இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டிய பாதுகாக்க வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் விவாதம் பண்ணக்கூடிய அவசியமும் அதுக்கான தளமும் காலமும் அதாவது இடமறிந்து காலம் அறிந்து தன் வழி அறிந்து மாற்றான் வழி அறிந்து துணை வழி அறிந்து தூக்கி சேர்ந்து சொன்னாரு வள்ளுவர். அதாவது நாம இடத்தை காலத்தை நேரத்தை தணிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறதுனால நான் ஒரு அளவுக்கு மேல காங்கிரஸ் கட்சி குறை சொல்வதற்கு எனக்கு 1000 காரணம் இருக்கிறது, 1000 தரவுகள் இருக்கிறது. நேரம் இல்லை அப்படின்றது உங்களுடைய கருத்தா இருக்கு. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். மறுபடியும் வரேன். திரு செங்கை பத்மநாபன் சார், அதாவது கடந்த சுற்றுல 1 நிமிடம் நிறைய கம்மியாயிடுது, 1 நிமிடம் கூடுதலா கொடுக்கும், அவ்வளவுதான். இப்போ பாகிஸ்தானை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். இவர் சொன்னாரு பெரிய அளவுல அவங்களுக்கு ராணுவத்துக்கு செலவு பண்றாங்க, 50,000 கோடி தான் அவங்களுடைய செலவு ஆண்டு. ஆனா நம்மளுடைய செலவு 6 லட்சத்துக்கும் மேல ஒரு ஆண்டு நிதி ஒதுக்கீடு, எந்த பயமும் வேண்டாம். அதே சமயத்துல நான் பாகிஸ்தானை போய் அடிக்க போறது, லாகூரை போய் அடிக்க போறது இல்லை. நமக்கு பிரச்சனையை தரக்கூடிய 45 தீவிர முகாம்கள், தீவிரவாதிகளுடைய முகாம்கள் இருக்கின்ற POK என்று சொல்லக்கூடிய அந்த இடத்த, அது நம்ம இடம் சார், அது நம்ம இடம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, சுதந்திரம் பிரிக்கும் போது அது நம்ம இடம். எதுல போய் நீங்க சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்கள், இந்தியாவில யார் எந்த தப்பு செய்தாலும் தவறு தான். இதுல சிறுபான்மை பெரும்பான்மை வேண்டாம், அது நம்மளுடைய சொத்து. அதை நம்ம முன்னர் காங்கிரஸ் செய்த தவறுதனால அது அவங்க கிட்ட போச்சு. இப்ப நம்ம அதை எடுக்கிறோமோ இல்லையோ, அது நம்ம கட்டுப்பாடுக்கு வர வேண்டியது காலத்தின் கட்டாயம். இல்லை என்று சொன்னால் தீவிரவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், அதற்கு நாம் வழிவிடக் கூடாது என்பதுதான். இப்ப இவர் சொன்னாரு இது பிரச்சனை அது பிரச்சனை, இந்த சமயத்தில் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில். தயவு செய்து உங்களுடைய பித்தலாட்ட அரசியலை நிறுத்துங்க. இப்ப நம்மளுடைய ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுடைய சிந்தனையும், இஸ்லாமியர், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள் அத்தனை பேர் ஒரு இந்தியனாக மாறி தீவிரவாதத்தை ஒழிக்கும் ஒரு முயற்சிக்கு நாம் உறுதுணையாக இருந்து நாம் செயல்படணும். இப்ப போய் சிந்து நதி ஏன் கொடுக்குறீங்க, அது தீவிரவாதம் பண்ணவனை பிடிங்க, தீவிரவாதம் உதவியா இருந்தவனை பிடிங்க. ஒரு டுபாக்கூர் ஒரு தலைவர் சொல்றாரு, அங்க போய் 30 கோடி மக்கள் பாகிஸ்தானை நம்ம பழி வாங்கக்கூடாதுன்னு. அந்த நாட்டு பார்லிமெண்ட் தான் தீர்மானம் போடுறான், நாட்டுக்கு எதிர்த்தாப்புல. அவன் பண்ணா தக்காளி, நம்ம அடிச்சா அவங்களுக்கு ரத்தம், நம்மளுக்கு தக்காளியான. தயவு செய்து இந்த பிரிவினே வேண்டாம். அவன் லாகூர் சிம்லா ஒப்பந்தத்தை மீறிட்டான், பொருளாதார தடை வந்தாச்சு, அவங்க ஹார்பர்ல நம்மள போகக்கூடாதுன்றான், அவன் ஏர்லைன்ல நம்மளது போகக்கூடாதுன்றான். இத்தனை தவறு பண்ணிட்டு இத்தனை பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையில் நாம் ஒருபோதும் அதை அனுமதிக்க கூடாது. போர் ஒன்றுதான் இதற்கு தீர்வு. நமக்கு லாகூர் இலக்கல்ல, நமக்கு POK இலக்காக கொண்டு அதை மீட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு. கண்டிப்பா. இப்போ சார், இப்போ போர் மூலம் அபாயம் இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் கூட பெரிய அளவுல ஆபத்துகள் 2 பக்கமும் தான் இருக்கும். குறிப்பா இந்தியா மாதிரியான மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய, நீங்க கவலையப்படாதீங்க சார், ஒரு வாரத்துல இழப்புகள் அதிகமா இருக்கும். ஒரு வாரத்துல முடிச்சிருங்க. நம்ம இப்பெல்லாம் மிசைல்ஸ் எல்லாம் எதுவும் நம்மள தாண்டி அவருக்கு தலைவயசாருக்கு தெரியாது இல்ல. நம்மளுடைய அவங்க மிசைல்லாம் நம்மள டிஃபெண்டரை தாண்டி வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு பணியே ஒரு 50 கிலோமீட்டர் வேலை தான் சார், 50 கிலோமீட்டர் தான் இலக்கு. ஒரு வாரம் போதும், முடிச்சிடலாம். நம்ம சண்டைக்கு போல, வீண் சண்டைக்கு போல, பிரச்சனை செய்ய போல, தீவிரவாதம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு ராமர் சண்டைக்கும் ராவணன் சண்டைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நிச்சயமா ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்தியா என்பது டிஃபெண்ட், அவங்க அஃபெண்ட் நம்ம நிறுத்தியே ஆகணும். இதுதான் ஒரு அருமையான தருணம், நமக்கு கிடைத்த வாய்ப்பு. சரி சார், கண்டிப்பா. திரு தலைவராஜ் சார், மக்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் இந்த ஒத்திகை சமயத்தில் என்ன இருக்கும் சார்? மக்கள் நான் ஏற்கனவே சொன்னபடி இப்போ சைரன் வந்ததுன்னா லைட் ஆஃப் பண்ணிடணும், பிளாக் அவுட் மெயின். ரெண்டாவது எவாகேஷன், அதாவது பாதுகாக்கிறவங்களை இவங்களையெல்லாம் ஈடுபடுத்தணும். NCC, NSS, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, தே ஆர் வெரி வைப்ரண்ட், தே ஆர் வெரி டைனமிக். அவங்களுக்கு ஒரு உணர்வை உண்டு பண்ணணும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி வார் வருதா வரலையா ரெண்டாவது, ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாம் தயாராக இருக்கிற மாதிரி மக்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும்.
அப்படின்னா இவங்களுக்கு என்ன செய்யணும்? யுத்த காலத்தினுடைய இது வந்து மாக் ட்ரில்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒத்திகை இருந்தால் கூட இப்போ சார் சொல்கிறாரு வார் வரும் கண்டிப்பாக, 5 நாள் நீடிக்கும் 6 நாள் நீடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இல்லை சும்மா ஒரு இதுக்காக கேட்குறேன் சார், தகவலுக்காக. இப்போ ஒருவேளை அந்த போர் ஏற்பட்டால் வந்து சென்னை அளவுக்கு தாக்கக்கூடிய அளவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்களா? சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இல்லை என்னை பொறுத்தவரையில். சரி சரி. இப்போ என்ன பண்ணோன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பொதுமக்கள் என்ன செய்யணும்? பொதுமக்கள் வந்து யாரோட எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும்னா போலீஸோட கோஆப்ரேட் பண்ணணும், அப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட கோஆப்ரேட் பண்ணணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ, என்ன மெசேஜ், இப்போ இன்டெலிஜென்ஸ் தான், தவறான பரப்புரைகளை மேற்கொள்ளக்கூடாது. இது வந்து வெரி வெரி வதந்திகளை பரப்பவே கூடாது. வதந்திங்கிறது பெரிய ஒரு அபாயமானது. என்ன நடக்குதோ அந்தந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட அவங்க வந்து கோஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது இதுதானே வார் ஒத்திகையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு லெத்தார்ஜிக்காலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு சீரியஸாக இந்த ஒரு நாளையாவது ரொம்ப சீரியஸாக எடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. இப்போ இந்த ஒத்திகைக்கு வந்து இப்போ சென்னையில் நடக்கிறதுக்குன்னா வந்து இப்போ பொதுமக்களை வந்து அவங்க எப்படி திரட்டுவாங்க சார்? அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடுவோம். இப்போ வந்து ஏற்கனவே கூப்பிட்ருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி டிஃபென்ஸில் எக்ஸ்சர்வீஸ்மேன் கூப்பிடல இல்லையா, எல்லாத்தையும் கூப்பிட்ருக்காங்க. என்சிசி, என்எஸ்எஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வருங்கால தலைமுறை, அவங்களுக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குல்ல, சிவில் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதில் வந்து இராணுவ வீரர்களை வந்து பாதுகாப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து சேஃப்கார்டு பண்ணுறாங்க. சார் சொன்ன மாதிரி ஐஓசி, போர்ட்ரஸ்ட்டு, அந்த வைட்டல் ஏரியாவில் எல்லாமே வந்து அவங்க வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஓகே. இந்த வார் ஒத்திகை முடிஞ்சவொடனே போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மெயினாக பொதுமக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கோஆபரேஷன் இஸ் மெயின். இப்போ நைட்டில் வந்து பிளாக் அவுட்டு, சைரன் அடிக்குது, ஓகே, நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணணும்னா ஆஃப் பண்ணியே ஆகணும். சரி சார், மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். திரு செங்கபத் உங்கள்கிட்ட நிறைவு கருத்து உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். சொல்லி இது பிஓகே நாம் கையகப்படுத்த அருமையான நேரம், இதை பயன்படுத்திக்கிறோம். ஓகே. சைனாவை தவிர அவங்க என்னைக்குமே நம்மளுக்கு அகேன்ஸ்ட் தான், அதனால அதை அவங்கள மறந்துடுவோம். பாகிஸ்தானை எடுப்பதற்கு, பிஓகே எடுப்பதற்கு ரஷ்யா புட்டின் ஆதரவு தந்திருக்காரு, அமெரிக்கா ஆதரவு தந்திருக்கு, தாலிபானாக அரசு நடத்தி கொண்டு இருக்கும் ஆப்கானிஸ்தானும் நம்மளுக்கு சாதகமா இருக்கு. இதுதான் பாகிஸ்தானை கட்டுப்படுத்துவதற்கு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால. அதே சைனா வந்து தயவு செஞ்சு இதுல தலையிட்டு சப்போர்ட் பண்ண முடியாது. நமக்கு 3 எதிரிகள் தான். எதிரின்னா பார்டர், சிலோன் 1, பாகிஸ்தான் 1, சைனா 1. ஆனால் சைனாக்கு 19 நாடுகள், ஜப்பான் எல்லாம் ஏற்கனவே வந்து அவருடைய ராணுவ மந்திரி வந்து ஆதரவு கொடுத்துட்டாரு. அதனால சைனானுடைய வாலாட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம பாகிஸ்தானுக்கு எதிரி அல்ல, தீவிரவாதத்துக்கு நாம் எதிரிகள். அதை மட்டும் நம்ம கொண்டு அகிம்சையை பத்தி மறந்துட்டு இப்போ தீவிரவாதத்தால் பாதிக்கப்படும் நம்ம 900 பேர் செத்துருக்காங்க சார். யாரு சார் பொறுப்பு? அதனால இனிமே எதிர்காலத்தில் இந்தியாவில் தீவிரவாதம் செய்வதற்கு கனவுல கூட நினைக்க கூடாது. அந்த நிலைப்பாடை நம்ம உறுதி செய்யணும். நன்றி சார். குங்ஃபு விஜயன் சார், உங்களோட நிறைவு கருத்தை நீங்க சேர்த்து பதிவு பண்ணுங்க. அதுதான் சார், இந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை வந்துட்டு கண்டிப்பா தேவைதான். ஆனா இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியல. ஏன்னா சொன்ன மாதிரி எனக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த கருத்தும் கூட, வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? அதுல பாதிப்பு சாதகம் இருந்தாலும் கூட பாதகமும் இருக்கு. அதனால மேக்சிமம் இன்னைக்கு அதுதான் யூஎனுடைய செக்ரட்டரி ஆண்டோனி குட்டரஸ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு மேக்சிமம் நீங்க ராணுவத்தின் மூலமா தீர்வு வேண்டாம். ஆமா, ராணுவத்தின் மூலமா தீர்வு வேணாம்னு சொல்லிட்டு அவரை விட பெரிய லீடர் யாருமே கிடையாது உலகத்துல. அது என்னுடைய கருத்து தான், உங்க கருத்து சொல்லிட்டீங்கல்ல. அதனால வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்தாலும் போர் வந்தாலும் சரி, காங்கிரஸ் கண்டிப்பா வந்துட்டு அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது, 100%. ஆனா என்னென்ன முக்கியமான விஷயம்னா, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆச்சு, உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க ஜனங்களை வந்து பலி கொடுத்துட்டு இந்த நாடகம் ஆட வேணாம்ன்றதை இந்த நேரத்தில் தெரியும். நன்றி நன்றி. செல்வம் சார், உங்களோட நிறைவு கருத்தை நீங்க சொல்ல வரும்போது. அதான் நீங்க மரியாதைக்குரிய அந்த தளவாய்ராஜ் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சமூக ஊடகங்களுடைய தாக்கம், அதாவது அவேர்னஸ் வந்து இப்ப எல்லாத்தையும் வந்துருச்சு. அது அவேர்னஸ்ங்கிறத விட இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டு அது ஊடுருவல் வந்து அதிகமாயிடுச்சு. அதனால சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் தயவு செய்து தேசத்துக்கு விரோதமாக உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை காண்பிக்க வேண்டிய நேரம் இது இல்லை. அதுக்கு இல்லாம
தேச ஒற்றுமை தேச பாதுகாப்பின் மீது அந்த சமூக ஊடகத்தினுடைய தாக்குதலை தயவு செய்து செய்யாதீங்க. ஒண்ணு. இரண்டாவது, இந்த சமூக ஊடகத்தை பின்தொடரக்கூடியவர்கள் அல்லது பயன்படுத்தக்கூடியவர்கள், பார்க்கிறவர்கள் தயவு செய்து போலியான செய்திகளை யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. தயவு செய்து அதை கடைபிடிங்க. நம்ம தேசம் பாதுகாக்கப்படணும். 26 உயிர்களை, அப்பாவி உயிர்களை, எது நிராயுதபாணியாக குற்றமற்றவர்களாக இருந்த அந்த அப்பாவி உயிர்களை கொடூரமாக கொண்ட அந்த கொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். நன்றி. நாம எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுப்போம், தேசம் காப்போம். பாரத தேசம் பழம்பெரும் தேசம், நாம் அதன் புதல்வர் என்று நாம நன்றியோட இருக்கும். நன்றி சார். சார், உங்களுடைய நிறைவு கருத்தா நீங்க அந்த போர் ஒத்திகை பற்றி நிறைவு 49 சிஆர்பிஎஃப் வீரர்களை கொண்டாங்க. ஒன்று கரெக்டாக 20 நாளில் 20 மிக் ஏர்கிராஃப்ட் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து போய் அந்த தீவிரவாத கும்பல் எங்கே இருந்ததோ பாகிஸ்தான் உள்ளே புகுந்து எல்லையை மீறி உள்ளே போயிட்டு அங்கே போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போட்டு அழிச்சிட்டாங்க. இது கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், அதே மாதிரி நம்ம பத்மநாபன் சொன்ன மாதிரி எங்கெங்கே தீவிரவாத முகாம் இருக்கோ, வார் நடக்குதோ நடக்கலையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனால் திஸ் இஸ் த ரைட் டைம். தீவிரவாத முகாம்கள் எங்கெங்கே இருக்கோ அதையெல்லாம் அழிக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசால் குண்டு போடுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, தீவிரவாதிகள்லாம் அங்கே சேர்ந்துருக்காங்க, அதனால தான் அவங்க மேலே. அப்படி பண்ணும் பொழுது சாதாரண மக்களும் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா? ஆமாம். பட் உலக நாடுகள் காமனாக என்ன சொல்லிச்சு, எல்லா தீவிரவாதியும் அங்கே தான் இருக்கான் அதனால் போட்டாங்க அப்படின்னு. ஸோ தீவிரவாத கும்பல் கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும். இது உறுதியான கருத்து இருக்கணும். அப்படி அழிக்கும் பொழுது அது போருக்கு அதாவது விட்டு சென்றதுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அன்அவாய்டபிள். ஆமாம், தவிர்க்க முடியாது. ஸோ போர் அதாவது பிஓகேல இருக்கக்கூடிய அந்த முகாம்கள் அழிக்கிறது நம்ம நோக்கமாக இருக்கணும். ஆமாம். அதை தாண்டி போர் வந்தால் கூட அதை தவிர்க்க முடியாது. நம்ம அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது. போர் ஒன்றே நம்ம நோக்கம் இல்லை. நம்ம அவங்களை அடிக்கணும் அவங்களுக்கு. ஆனால் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்படணும். இவர் நம்ம விஜயநந்தன் சொன்ன மாதிரி இனி ஒரு தடவை அவன் தீவிரவாதத்தை கையில் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா 26 ஒரு பதிலடி நம்ம கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இடம் பிஓகே தான். அந்த பிஓகே நமது கட்டுப்பாடில் வருவது எதிர்காலத்துக்கு நன்மை. இப்போ அதுக்கான சிறந்த நேரமாகவும் இருக்கு, அதை கைப்பற்ற வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கு. எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்தா இருக்கு. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.